ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 30/8/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 14ஆம் நாள் தட்சிணாயன புண்ணியகாலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள். சர்வதேச காணாமல் போனோர் தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். சிம்ம லக்னம், இருப்பு 3 நாழிகை 3 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று இரவு 9:37 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:34 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:53 மணி வரை மகேந்திரம், அதன் பின்பு வைத்திருதி. கரணம் இன்று காலை 8:38 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 9:37 மணி வரை வாணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:34 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு செவிச்சுட்டு வாங்கோ. கண்டிப்பா ஒரு நல்ல காரியங்கள்லாம் அற்புதமா நிறைவேறும். அடுத்தபடியாக இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானை எழுதீபமேற்றி வழிபாட நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள். மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் சுக்கிரன், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சந்திராசிரமம் இருக்குது. சந்திராசிரமம் இருக்குன்னாலே நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அதுவும் மேஷராசி அன்பர்கள் சர்றன்னு கோபம் வந்துடும். அதனால இந்த கோபத்தெல்லாம் குறைச்சிக்கணும், புரியுறதா? அடுத்தபடியாக இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும் என்றாலும் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பு கவனம் தேவைப்படும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும், சந்திராஷ்டமம் இருந்தாலும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்தில் சந்திர பகவான். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, 7ஆம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் 7ஆம் பார்வை உங்க ஜென்மராசியை பார்ப்பார். அதி அற்புதமான நாள். ஏன்னா சந்திர பகவான் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம். அதனாலே சந்திர பகவான் ஸ்ட்ரெயிட்டாக உங்களை பார்க்கறது ரொம்ப விசேஷமான பலன்கள். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அதேபோல் உத்தியோகத்தில் இந்த வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி
தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பகிர்வுண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்தில் இருப்பதால் சந்திர பகவான் மூலமாக சில முன்னேற்றங்களை காண்பீர்கள். தொழில் வியாபாரம் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆற்றல் அதிகரிக்கும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பெட்டு எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? உங்க ராசிநாதன் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல இருக்கார். அற்புதம். ஏன்னா இது திரிகோணஸ்தானம், சூப்பரான ஒரு இடம். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வேலை பளு கண்டிப்பாக குறையும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரி போகும். அதேமாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கிறதுனால நன்மைகள் தான். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அதே சமயம் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம், கலைத்துறை நண்பர்களுக்கு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்க பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமா இருக்கிறதுனால இன்னைக்கு உறவினர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அதிகரிக்கும். அதேபோல் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனசுல இருந்த கவலையெல்லாம் குறையும். ஏன்னா தைரியம் அதிகமாயிடும். ஏன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதால் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பாராத சில முன்னேற்றங்கள் அற்புதமாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமா இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொண்டு ஜொலிப்பார்கள். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. விருச்சிக ராசி அன்பர்களே,
ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா ஜென்ம ராசியில சந்திர பகவான் சில நேரங்களில் சந்திர பகவான் கொஞ்சம் சந்தோஷத்தையும் கொடுப்பார், சில நேரத்தில் ஒரு டென்ஷனையும் கொடுப்பார். அதனால கவனமா இருக்கும். மற்றபடி உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான கவனம் தேவைப்படும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது மிகவும் உச்சிதம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்து விடுங்க. அத்தியார்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். நீங்க உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதால் உங்களது விருப்பங்கள் பூர்த்தியாகும். அதுக்கு என்ன கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு விடுங்க. அத்தியார்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கிளப்ப போறீங்க. ஏன்னா லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருப்பதால் உத்தியோகத்தில் கண்டிப்பாக உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். லாபங்கள் குவியும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும். மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களுக்கு, வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கூடி வரும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு ஷாட் போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் சந்திர பகவான். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து வாயில போட்டு சாப்பிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல இருக்கிற கவலைகள்லாம் கண்டிப்பா குறையக்கூடிய ஒரு நாள். ஏன்னா சந்திராசிரமம் போயிடுத்து சந்திர பகவான் உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் விலகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகன்று தெளிவாக காணப்படுவார்கள்.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு குழப்பங்கள் அகலும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து உங்க பேக்ல வச்சு பேப்பர்ல மடிச்சு உங்க பேக்ல வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சந்தனம். வணங்க வேண்டிய ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.